வணக்கம், நான் உங்கள் சித்ராலிங்கேஸ்வரன். இன்னைக்கு ஒரு கிரீட்டிங் கார்டில் ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் தாங்க பண்ணி காட்ட போறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. என்ன மெட்டீரியல் நான் யூஸ் பண்ணுறேன், எப்படி செய்யறேன், வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு கிரீட்டிங் கார்டில் ஒரு ஆர்டின் எம்ப்ராய்டரி தான் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஒரு ஒயிட் கலரில் போர்டில் கிரீட்டிங் கார்டு சைஸ்க்கு கட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு ஆர்டின் பென்சிலில் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ட்ரெஸ் பின்னை வச்சு ஈக்குவலாக நான் வந்து இந்த மாதிரி ஹோல் போட போகிறேன். ஒரே ஈக்குவலாக இருக்கணும், அதாவது இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரே மாதிரியே இருக்கணும். இதுக்கு தேவையான மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு, இந்த ட்ரெஸ் பின்னு, இந்த எம்ப்ராய்டரி த்ரெட்டு, காட்டன் த்ரெட்டு, நீடில், சிசர், இவ்வளோதான் தேவை. இந்த ஹோல்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். ஃபுல்லாக நான் வந்து ஹோல் போட்டு முடிச்சுட்டேன். இந்த பாருங்க, அந்த ஆர்டின் ஷேப்புக்கு இருக்கா மாதிரியே நான் வந்து ஹோல்ஸ் போட்டுட்டேன். இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிறது பார்க்கலாம். பேக்கில் நாட் போட்டுக்கோங்க, இதுதான் கிரிப்னஸாக இருக்கும். பேக்கில் இந்த சென்டரில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த நாட் பார்த்திங்கன்னா அப்படியே நிற்கும். அடுத்து இதுக்கு கீழே எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு மட்டும் ஒரு சின்ன ட்ரிக்ஸ், இதை வந்து கூடவே ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட 1 2 3 4வதுல குத்திட்டு இதோட 4வதுல எடுக்கிறேன். அடுத்து இதோட 4வதுல குத்திட்டு இதோட 4வதுல எடுக்கிறேன். இப்போ இதோட 3வது கிராஸாக தான் எடுக்கணும். இந்த சென்டர் நம்ம போட்டிருக்கோம்ல, அதுலேருந்து கிராஸாக தான் எடுக்கணும். அதே மாதிரி இதோட 3வது சென்டருக்காக இதை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அடுத்து போடுறது எல்லாமே ஒரே மாதிரி தான் நம்ம போடுவோம். பேக் சைடில் பார்த்தா தான் ஈஸியாக இருக்கும் ஹோல்ஸுக்கு. இப்போ 4 4 நான் போட்டுட்டேன். இப்போது இந்த 5வதுல நான் எடுக்கிறேன். இப்போ ஒரே மாதிரி தான் கொண்டு வர போகிறோம். நூல் காலி ஆயிட்டுனா கூட நடுவில் எடுத்துக்கலாம். இங்கேருந்து இந்த 5வதுன்ட்டு அடுத்து இந்த 6வது. இப்போ நம்ம அப்படியே தான் சுற்றி வர போகிறோம் ஒரே டெக்னிக்கில். டைட்டாக எடுக்காதீங்க, கார்டு வந்து சுருங்கிடும். இப்போ த்ரெட்டு காலியாச்சுன்னா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இதே மெத்தடில் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். லாஸ்ட் வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஒரே மெத்தடில். ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் டபுள் சைடை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே சுற்றி நம்ம இப்படி வரும். எண்டில் வரும்போது உங்களுக்கு வந்து இங்கே பாயிண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, இங்கே பாயிண்ட்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா டபுள் லேப் பண்ணலாம். நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த பாருங்க நான் டபுள் லேப் பண்ணியிருக்கேன். ஆனால் இது தெரியாது. அதாவது இதில் ஒரு ஹோலு, இதில் விட்ட ஹோல்லே திரும்ப நம்ம இந்த இடத்துக்கிட்ட மட்டும் நம்ம விட்டுக்கலாம். பட் தெரியவே தெரியாது. இந்த 2 சைடுமே நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. என்னங்க இந்த எம்ப்ராய்டரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததா? அதே மாதிரி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாகவும் இருந்ததா? ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காட்டணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து எப்போவுமே கிஃப்ட்டை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி ஒர்க்கை பண்ணி கிஃப்ட் பண்ணுறதுக்கு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்த வீடியோலும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் சித்ராலிங்கேஸ்வரன். இன்னைக்கு ஒரு கிரீட்டிங் கார்டில் ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் தாங்க பண்ணி காட்ட போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. என்ன மெட்டீரியல் நான் யூஸ் பண்ணுறேன், எப்படி செய்யறேன், வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு கிரீட்டிங் கார்டில் ஒரு ஆர்டின் எம்ப்ராய்டரி தான் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஒரு ஒயிட் கலரில் போர்டில் கிரீட்டிங் கார்டு சைஸ்க்கு கட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு ஆர்டின் பென்சிலில் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ட்ரெஸ் பின்னை வச்சு ஈக்குவலாக நான் வந்து இந்த மாதிரி ஹோல் போட போகிறேன். ஒரே ஈக்குவலாக இருக்கணும், அதாவது இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரே மாதிரியே இருக்கணும். இதுக்கு தேவையான மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு, இந்த ட்ரெஸ் பின்னு, இந்த எம்ப்ராய்டரி த்ரெட்டு, காட்டன் த்ரெட்டு, நீடில், சிசர், இவ்வளோதான் தேவை. இந்த ஹோல்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன்.